சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். ஈரான் போர் 12வது நாளை எட்டியுள்ள நிலையில் போர் தற்போது நிலப்பரப்பிலிருந்து கடலுக்கு அடியில் நகர்ந்துள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஆயுதமாக்க ஈரான் எடுத்துள்ள முடிவு உலக நாடுகளை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. பாரசீக வளைகுடாவையும் ஓமான் கடலையும் இணைக்கும் இந்த சிறிய நீர்ப்பாதை உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாகும். உலகின் மொத்த எண்ணெய் நுகர்வில் 20% இந்த ஒரு பாதையின் வழியாகவே செல்கிறது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு ஏற்றுமதியாளரான கத்தார் தனது அனைத்து விநியோகத்தையும் இதன் வழியாகவே செய்கிறது. இந்த நீரிணை ஒரு நாள் மூடப்பட்டால் உலகிற்கு $2 பில்லியன் முதல் $3 பில்லியன் வரை வர்த்தக இழப்பு ஏற்படும். ரஷ்ய உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவை விடுத்து வளைகுடா நாடுகளையே நம்பியிருக்கும் ஐரோப்பாவிற்கு இது மரநாடியாகும். ஈரான் சுமார் 2000 முதல் 6000 கடல் கன்னி வெடிகளை தன்வசம் வைத்துள்ளதாக கருதப்படுகிறது. இவை சீனா மற்றும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டவை. 1988 வரும் $1500 மதிப்புள்ள ஈரானிய கன்னிவடி அமெரிக்காவின் USS சாமுவேல் ராபர்ட்ஸ் கப்பலை தாக்கி $96 பில்லியன் சேதத்தை ஏற்படுத்தியது. ஈரானிடம் உள்ள 200க்கும் மேற்பட்ட சிறிய அதிவேக படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் அமெரிக்காவின் ரேடார்களில் சிக்காமல் மிக வேகமாக இந்த கன்னிவடிகளை புதைக்க முடியும். ஈரான் கன்னிவடிகளை புதைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க இராணுவ தளபதியின் கூற்றுப்படி ஈரானின் ட்ரோன் தாங்கி கப்பல் மற்றும் கன்னிவடி வைக்கும் படகுகளை அமெரிக்கா தாக்கி அளித்துள்ளது. ஆனால் அதிபர் டிரம்ப் இது குறித்து பேசுகையில் ஈரான் கன்னிவடி வைப்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடமில்லை, ஆனால் அவர்கள் அதை செய்ய வேண்டாம் என எச்சரிக்கிறோம் என முரண்பட்ட கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ரகசிய கூட்டத்தில் கலந்து கொண்ட செனட்டர் கிறிஸ் மர்வி வெளியிட்ட தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் அதை எப்படி பாதுகாப்பாக மீண்டும் திறப்பது என்பது குறித்து அமெரிக்க அரசிடம் முறையான திட்டங்கள் இல்லை. இது மன்னிக்க முடியாத தவறு. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மத்தியில் இந்த பாதையை மீண்டும் திறப்பது வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் ஆகலாம். 1991 ஆண்டு வளைகுடா போரின் போது ஈராக் வைத்த வெறும் 97 கன்னிவடிகளை அகற்ற அமெரிக்காவிற்கு 51 நாட்கள் தேவைப்பட்டன. இப்போது ஈரான் ஆயிரக்கணக்கான கன்னிவடிகளை பயன்படுத்தினால் உலக பொருளாதாரம் முற்றாக முடங்கும் அபாயம் உள்ளது. அமெரிக்கா இராணுவ ரீதியாக பலமானதாக இருந்தாலும் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் வைத்துள்ள கன்னிவடி தந்திரம் அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஒருவேளை இந்த பாதை மூடப்பட்டால் அது உலகளாவிய எரிசக்தி பஞ்சத்திற்கும் விலைவாசி உயர்வுக்கும் இட்டுச் செல்லும். போரின் 12வது நாளில் அமெரிக்கா இராணுவ ரீதியாக வெற்றி பெற்றதாக ட்ரம்ப் கூறினாலும் ராஜதந்திர ரீதியாக அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் எழும் எதிர்ப்பு குரல்கள் மற்றும் எண்ணெய் சந்தையின் வீழ்ச்சி ஆகியவை அமெரிக்காவை நெருக்கடியில் தள்ளியுள்ளன. ஈரானின் IRGC தெரிவித்துள்ளபடி, எங்கள் நாட்டை விட்டு யுத்தத்தின் நிழல் அகலும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். ஒரு பெரல் எண்ணெய் $200 எட்டினால் அது உலக பொருளாதாரத்தின் இறுதி அத்தியாயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.